இப்ப அரசு டாஸ்மாக நடத்தினா பிற போதைப் பொருள்களை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தகுதி இருக்கும்? அந்த இடத்துல வெட்கி தலை குனிந்து தானே சொல்ல வேண்டியதா இருக்கு. வருமானம் வருதுங்கிறதுனால மட்டும் அதை சரின்னு சொல்ல முடியாது. அப்ப வருமானம் வர்றது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம், அதை எப்படி நம்ம இந்த மாதிரி குடி நோயாளிகளை உருவாக்காம பார்த்துக்கலாம். இப்படி நிறைய இருக்குல்ல. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு சமூகமே சீரழிகிற பாதைக்கு போயிட்டு இருக்குன்னா இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக. இது குறித்தெல்லாம் விலாவரியாக விளக்கமாக நீங்க ஒரு குழுக்களை அமைத்து ஒரு குழு நான் வச்சிருக்கேன். நிறைய சப்போர்ட் இருக்கு. எனக்கு நிறைய ரிட்டையர்ட் ஐஏஎஸ் இருக்காங்க, நல்ல நல்ல துறை வாரியாக ரிட்டையர்டான அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களை எல்லாம் வைத்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு 2 மாதத்துக்குள்ள அந்த பணி எனக்கு முடிஞ்சிடும். அதன் பிறகு நான் வெளியிடுவேன். இந்த துறைகள்ல இந்த மாற்றம் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு காவல்துறை கூட சுதந்திரமா செயல்பட முடியல, இண்டிபெண்டன்சி இல்லை. காவல்துறை யாரு கீழே இருக்கு, அப்படியே ஆட்சியாளர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல பிரச்சனை வருது. ஏன்னா அவங்களை தூக்கி எங்கேயாவது டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்கிறதுனால கை கட்டி யாரு கீழே நிக்கிறாங்க, அந்த ஊர் மாவட்ட செயலாளர் கீழே நிக்கிறாங்க. இந்த கேஸ் எடுக்கணுமா எஃப்ஐஆர் போடணுமான்னா ஸ்டேஷன்ல முடிவு எடுக்கிறத விட அங்க உள்ள மாவட்ட நிர்வாகி முடிவு சொல்லணும்னா அப்படி எப்படி நாடு உருப்படும்? யாருக்காக இந்த மக்களுக்காக எப்படி இவங்க எல்லாம் செயல்படுவாங்க?